எல்லாருக்கும் வணக்கம். தோரணத்துக்கு தேவையான மாவிலை க்ரோஷெட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட். இந்த ஸ்லிப் நாட்டுக்கு அப்புறம் 11 ஸ்டிச்சஸ் போடணும். இந்த ஸ்டிச்சஸ்லாம் வந்து ஓரளவுக்கு லூஸாக இருக்க மாதிரி ஸ்டிச்சஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா இந்த ஸ்டிச்சஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிக்கிறது இந்த பேக் பன்ஸில் இருந்து தான் செய்ய போகிறோம். இது வந்து சிங்கிள் செயின் நீங்கள் போடுறீங்க அப்படின்னு சொன்னால் செயினோட ஃப்ரண்ட் இந்த மாதிரி தெரியும். செயினோட பேக்கில் அப்படியே திருப்பினீங்கன்னா ஒரு நூல் உள்ளே கோத்து வாங்கின மாதிரி இருக்கும். அந்த ஒரு நூலை தான் நம்ம என்ன சொல்லுவோம், பேக் பன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கிறத இதுக்குள்ளே தான் நம்ம அடுத்த ரோக்கான ஸ்டிச் செய்ய போகிறோம். அதுக்காக நம்ம இதை லைட்டாக லூஸாக போட்டுக்கலாம். ரொம்ப லூஸாக இருக்க வேண்டியதில்லை. போடும்போது கொஞ்சம் லைட்டாக லூஸாக இருந்தால் ஓகே. நம்ம சிங்கிள் ஸ்டிச்சிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ 11 ஸ்டிச் முடிஞ்சதுக்கப்புறமா ஹூக்கில் இருந்து ஒரு ஸ்டிச் நம்ம ஸ்கிப் பண்ணிவிடுவோம். ஸ்கிப் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சோட பேக் செயினோட பேக்கில் இருந்து ஒரு சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிங்கிள் க்ரோஷே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் போட்டிருக்கோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து 7வது பேக் வரைக்கும் நம்ம இந்த சிங்கிள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஓகே, அப்போ எத்தனை சிங்கிள் க்ரோஷே அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 2 3 4 சிங்கிள் க்ரோஷே இருக்கும். இதுதான் நம்மளோட லீஃபோட காம்புக்காக போடுறது. அடுத்து எடுத்ததுக்கப்புறம் இதுலேருந்து அகெயின் 8 செயின்ஸ். இந்த 8 செயின்ஸில் இருந்து ரோ 1 ஆரம்பிக்கலாம். இது நம்மளோட பேசிக் செயின்ஸ் ஆயிடுச்சு. இதிலிருந்து நம்ம ரோ 1 ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ ரோ 1 ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இந்த ஹூக் எங்கே இருக்கோ அங்கே நிப்பாட்டிக்குங்க. அங்கே இருந்து 1 2 3rd செயின் எங்கே இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதுதான் நம்மளோட 3rd செயின். இந்த 3rd செயினோட பேக்கில் இருக்கிற இந்த இதில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ 2 டிசி இந்த சேம் பேக் ஒன் ஸ்டிச்சில் இருந்து எடுக்க போகிறோம். 1 2மே டிசி தான். 2 டிசி போட்டிருக்கோம். இப்போது இது எப்படி கணக்காகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே உங்களுக்கு 3 டிசியாக இருக்கும். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா 2 செயின்ஸ் இருக்கிறதுனால இந்த இடத்துல நமக்கு 3 டிசி கணக்காகும். அண்ட் நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் இது எல்லாமே நம்ம பேக்கில் இருக்கிற அந்த பர்ன்ஸில் இருந்து தான் போட போகிறோம். ஸோ நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் டிசி போட போகிறோம். அதாவது ஒரே ஒரு டிசி நெக்ஸ்ட்டு செயினில். அதே மாதிரி அதுக்கு அடுத்த செயின்லேயும் ஒரே ஒரு டிசி தான் போட போகிறோம். இப்போது மொத்தம் 5 டிசி கிடச்சிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னுமே உங்களுக்கு 3 செயின்ஸ் இருக்கும். இந்த 3 செயின்ஸ்லேயுமே நம்ம என்ன பண்ண போகிறோம், பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் அப்படின்னு பார்த்துருப்போம், அது போட போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு டிசிக்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியே உங்களோட ஹூக்கில் ஒரு தடவை நூலை எடுத்துட்டு அந்த பேக் செயினோட பேக் பண்ட்லேருந்து ஒரு நூலை வெளியே எடுத்து இந்த நூலை இப்படி வெளியே எடுத்து வச்சிட்டிங்கன்னா இது வந்து பாப்கார்ன் ஸ்டிச்சஸுக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப். இது வந்து நீங்கள் செகண்ட் மறுபடியும் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா அது நீங்கள் டிசி அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எடுக்காமல் இதை அப்படியே நிப்பாட்டிக்கிறோம். அண்ட் இன்னொரு தடவை என்ன பண்ண போகிறோம், செயினை டிசிக்கு எடுக்கிற மாதிரி ஒரு தடவை ஹூக்கில் யானை புல்ல ஒரு பண்ணிவிட்டு அகெயின் நெக்ஸ்ட்டு பேக் பண்ட்குள்ளே கொடுத்து எடுத்து அதையும் அதே மாதிரி போட்டு எடுத்து வச்சுக்கிறோம். அதே மாதிரி 3 செயினில் இருக்கிறதையும் இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து ஒரு ஸ்டிச். இதுதான் வந்து நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்ண போகிறோம், ஒரு ட்ரிபிள் க்ரோஷே எங்கே போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இந்த காம்பு போட்டோம் இல்லைங்களா, இதில் ஃபஸ்ட்டு அதாவது கீழே இருந்து மேலே வரும்போது இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டிருப்போம். அந்த சிங்கிள் க்ரோஷேவோட உள்ளே கொடுத்து தான் நம்ம ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். இது ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இங்கே எப்படி நம்ம பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட்டோமோ அதே மாதிரி இந்த ட்ரிபிள் க்ரோஷேக்கு அடுத்தது 3 செயினில் பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட போகிறோம். அதுக்கு இது என்ன கணக்கு அப்படின்னீங்கன்னா இங்கேயும் 6 ஸ்டிச்சஸ், இங்கேயும் 6 ஸ்டிச்சஸ். அப்போது இலையோட நடுப்பகுதியிலேருந்து இந்த பக்கமும் 6 ஸ்டிச்சஸ். இதை கணக்கு வச்சு தான் இது நம்ம பண்ணுறோம். அடுத்ததுக்கு வந்து செகண்ட் ரோக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் வித் 2 செயின்ஸ். 2 செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 1
ரெண்டு செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம போட போகிற செகண்ட் ரோ போட போகிறதுல என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம எடுக்க போகிற எல்லா ஸ்டிச்சஸையுமே இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த க்ரோஷேவோட ஃப்ரண்ட்டில் இருக்கிற செயினில் இருந்து தான் நம்ம எடுக்க போகிறோம். எப்படின்னா, இப்போ இதில் 2 செயின் போட்டிருக்கேன். இந்த 2 செயினில் 3வது செயின் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இது இருக்குது. இது 3வது செயின். ஏற்கனவே இங்கே 2 செயின் இருக்குது. இது 3வது செயின் கணக்கு ஆகுது. அப்போது இந்த 3வது செயினோட இந்த ஃப்ரண்ட், அதாவது நீங்கள் இப்படி திருப்பி பார்த்தீங்கன்னா இது ஃப்ரண்ட்டில் இருக்கும். இப்போ நம்ம இப்படி வச்சு போட போகிறதுனால இது இங்கே உங்களுக்கு பேக்கில் தெரியும். ஸோ இந்த இடத்துல இருந்து தான் நம்ம செகண்ட் ரோக்கு 3வது செயினில் இருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 2 டிசி சேம் ஸ்டிச்சில், இந்த ஸ்டிச்சோட அந்த சேம் ஸ்டிச்சில் 2 டிசி போட்டுக்க போகிறோம். 1 2 2 டிசி போட்டாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிச்சஸ் தனித்தனி டிசி போட போகிறோம். இதில் 1 2 தனித்தனியாக 2 டிசி போட்டாச்சு. இப்போ நம்ம 3 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் பண்ண போகிறோம். பாப்கார்ன் ஸ்டிச்சஸ்க்கு 3த்தையும் எடுத்து போட்டாச்சு. இப்போ நம்ம ட்ரிபிள் க்ரோஷே ஏற்கனவே இங்கே ஒன்று போட்டிருக்கோம். இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த லீஃபுக்கு இது மாதிரி ஒரு தண்டு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம அடுத்தடுத்த ரோ, ஒரு ரோவில் ஃப்ரண்ட்டில் கொடுத்தோம் அப்படின்னா இன்னொரு ரோக்கு பேக்கில் கொடுக்க போகிறோம். அந்த மாதிரி கொடுத்து எடுக்கும்போது நமக்கு இந்த மாதிரி லீஃபோட தண்டு நமக்கு கிடைக்கும். அதுக்காக இப்போ என்ன பண்ண போகிறோம், இந்த இடத்துல ட்ரிபிள் க்ரோஷேவோட ஸ்டார்டிங் ட்ரிபிள் க்ரோஷேக்கு இந்த மாதிரி ஃப்ரண்ட் போர்ஷனில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம வழக்கமாக ஃபாலோ பண்ணது தான் 3 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ், 2 நார்மல் ஸ்டிச்சு, 3 லாஸ்ட்டாக இருக்கிற ஸ்டிச்சில் 3 டிசி போட போகிறோம். ட்ரிபிள் க்ரோஷே போட போகிறோம். இது ட்ரிபிள் க்ரோஷே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இங்கே ஃப்ரண்ட்டில் போட்டிங்க செகண்ட் ரோவில். இப்போ தேர்ட் ரோவில் வந்து பேக் ட்ரிபிள் க்ரோஷே போடணும். எப்படின்னா 2 நூல் எடுத்துக்கிறோம். பேக் அப்படின்னும்போது இங்கே பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரெட்டு பின்னாடி இருக்கும், ஹூக் முன்னாடி இருக்கும். இதுக்கு பேக் ட்ரிபிள் க்ரோஷே அப்படின்னு பேர். இது மாதிரி தான் போடணும். இப்போ இது மாதிரி தான் நமக்கு கிடைக்கும். ரோ 8 வரைக்கும் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஒன்று ஃப்ரண்ட்டு, இன்னொன்று பேக். மற்ற எந்த சேஞ்சஸும் இதில் கிடையாது. ரோ 1லேருந்து ரோ 8 வரைக்கும் சேம் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி ஏதோ டெவலப் பண்ணிட்டு வந்தாச்சு. அந்த ஃப்ரண்ட்டு பேக்கு போர்ஷர் மாற்றி மாற்றி நீங்கள் ட்ரிபிள் க்ரோஷெட் போடும்போது உங்களுக்கு இது மாதிரி பேக்கில் இருக்கிற இந்த இலையோட நரம்பு தெரியும். இதுக்கு அடுத்து என்ன பண்ண போகிறோம், இந்த லீஃபோட எட்ஜை வந்து குறுக்கிக்கிட்டே வரணும். எட்ஜை நம்ம லீஃபோட எட்ஜை கொண்டு வரணும். அதுக்கு என்ன பண்ண போகிறோம், ஒரு ஸ்டிச்சஸை குறைச்சி போட போகிறோம். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போது இதில் 2 ஸ்டிச் வழக்கமாக போடுற மாதிரி 2 செயின் போட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம், இந்த லாஸ்ட் ரோ வரைக்கும் இந்த 2 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 டிசி போட்டோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டாக 3 டிசி போட்டோம். இப்போ இது 2த்தையுமே குறைச்சி 2 டிசி ஆக்க போகிறோம். அப்படின்னா என்ன பண்ணணும், இங்கே 2 செயின் போட்டாச்சு. அப்போ இந்த 2 செயின் முடிச்சுட்டு இந்த தேர்ட் செயினில் ஒரே ஒரு டிசி போட்டால் போதும். இப்போ அதை தான் பண்ண போகிறோம். இந்த தேர்ட் செயினில் ஒரே ஒரு டிசி. அடுத்தது வழக்கமாக போடுற மாதிரி நெக்ஸ்ட் செயினில் ஒரு டிசி, அதுக்கு அடுத்த செயினில் ஒரு டிசி போட்டாச்சு. இப்போ அதுக்கு அடுத்த 3த்துலேயும் பாப்கார்ன் ஸ்டிச்சஸ். இதுக்கு அடுத்தது இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ட்ரிபிள் க்ரோஷே. இப்போ இந்த நரம்பு பேக்கில் இருக்குது. இப்போ நம்ம பேக் போர்ஷனில் எடுக்க போகிறோம். எடுத்தாச்சு. இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோம், 3 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ். அடுத்து 2 நார்மல் டிசி அடுத்தடுத்த செயினில். அடுத்ததில்
ரெண்டு டிசி போட போகிறோம். 2 டிசி. இப்போது ரோ 9 முடிஞ்சிச்சு. அடுத்தது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ண போகிறோம், மேலும் இதை நம்ம இன்னும் சின்னது பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இப்போ ரோ 10 எடுக்க போகிறோம். ரோ 10ல் வழக்கமாக போடுற மாதிரி 2 செயின் போட்டாச்சு. ஒரு டிசி, அந்த 3rd செயினில் ஒரு டிசி. அடுத்தது 2 நார்மல் ஸ்டிச்சஸ். இப்போ இதுக்கு முன்னாடி 3 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் போட்டோம், இதில் 2 தான் போட போகிறோம். இப்போ ட்ரிபிள் க்ரோஷே ஃப்ரண்ட் போஷரில். இப்போ இதுலேயும் அதே மாதிரி 2 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ், அடுத்து 2 டிசி, அகெயின் 2 டிசி. ரோ 11ல் 3rd ஸ்டிச்சு, 4th ஸ்டிச் ரெண்டும் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் போட போகிறோம். 3rd ஸ்டிச் இங்கே இருக்குது, 3rd ஸ்டிச்சு, 4th ஸ்டிச் ரெண்டும் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். அதே மாதிரி 5th ஸ்டிச், இதில் இருக்கிற 6th ஸ்டிச். அப்போ நமக்கு 2 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ் கிடைச்சிருக்கும் இந்த இடத்துல. 1 2. அடுத்து வழக்கமாக பண்ணுற மாதிரி ட்ரிபிள் க்ரோஷே. இங்கே இந்த தண்டு பின்னாடி இருக்கிறனால நம்ம பேக் போஷர் எடுக்கிறோம். அடுத்து 2 செயின் போட்டு இங்கே இருக்கிற திருப்பிக்கலாம். திருப்பிட்டு இதுலேயும் 3rdல் ஒரு பாப்கார்ன் ஸ்டிச், 4th ரெண்டும் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச். அதே மாதிரி ஒரு ட்ரிபிள் க்ரோஷே. அடுத்து இருக்கிற 2த்துலேயும் 2 பாப்கார்ன் ஸ்டிச்சஸ். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் பண்ண போகிறோம். இது மொத்தம் 3 இருக்குது. 1 2 3. இப்போ இது 3த்துக்கும் சேர்த்து 2 செயின் போட்டாச்சு. 1 2 3 எல்லாம் சேர்த்து ஒரு பாப்கார்ன் ஸ்டிச் போட்டு செயினை போட்டு எண்ட் பண்ணிக்க வேண்டியது. நம்மளோட மேங்கோ லீஃப் ரெடி.